வணக்கம். நீங்கள் எந்த ஊர்? இப்போ இந்த கிரிவலம் வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னண்ணா? என் பேர் குணசேகருங்க. நான் திருச்சி மாவட்டம் திருப்பூட்டூர் கிராமத்திலேருந்து இன்றைக்கி கிரிவலத்துக்கு வந்திருக்கேன். பௌர்ணமி கிரிவலத்துக்கு நம்ம முருக பக்தர்கள் பேரவை சார்பாக இன்றைக்கி திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணுங்கிறதுக்காக இன்றைக்கி கிரிவலம் போகிறதுக்காக அழைப்பு எடுத்திருந்தாங்க. அவங்க அழைப்பை ஏற்று நாங்கள் கிராமத்திலேருந்து எல்லோரும் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு கொடுத்தும் கூட அதை தமிழ்நாடு அரசு மதிக்கலை. இன்ன வரைக்கும் எங்கள் தீபம் ஏற்றலை. அது ஏற்றணுங்கிற கோரிக்கையோட முருகனை வேண்டி இன்றைக்கி நாங்கள் கிரிவலம் வந்துட்டுருக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் நேற்று கூட பாரத பிரதமர் திருப்பரங்குன்றம் வந்தார். பல எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, திருப்பரங்குன்றம் பிரதமர் இருந்தால் கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரத்தை பரப்புனாங்க. நேற்று அழகாக வந்தார், தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இந்த மலையை சுற்றி முருகனை வணங்கிட்டு வராங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இயற்கையாகவே இந்து சமுதாயம் எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க. ஜனநாயக முறையில் மலை மேலே இருக்கக்கூடிய பாரம்பரியமான முறையில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணுங்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையோடு லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் இன்றைக்கி கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் முருகனை பிரார்த்திக்கிறதுக்காக அந்த கிரிவலத்துக்கு எல்லோரும் வந்திருக்கிறோம்.